पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. மேரா பாபா அப்படிங்கிற 41 நாள் பட்டியினுடைய இன்று 30வது நாள் 8/12/2025. ஓம் சாந்தி பவன் பாண்டவ பவன் மதுபன். இந்த பட்டியினுடைய தலைப்பு வந்து மேரா பாபா. அதனால் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு தடவை நிர்வேர் பாய் வந்து ஒரு தடவை எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்காக போனார். எல்லோரும் மீட் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட போனாங்க. அன்றைக்கி வந்து அவர் வந்து நிறைய நல்ல நல்ல அனுபவங்கள் சொல்லிகிட்டு இருந்தார். நான் அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் பாபாவுக்கு இவ்வளோ நெருக்கமாக இவ்வளோ க்ளோஸாக எப்படி ஆனீங்க? பாபா வந்து உங்களுக்கு எவ்வளோ அன்பு பண்ணுறாரு, எப்படி, ஏன்? அந்த பிரதர் வந்து அப்போ நிர்வேர் பாய் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். நம்ம இதயத்தையே டச் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுதான் இன்றைய முரளியினுடைய டைட்டிலாகவும் இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, பாபா எனக்கு கிடைச்சார் இல்லையா, நான் கிடைச்ச உடனே நான் என்ன நினச்சேன்னா, பாபாவை அவர் என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். இவர் யாரோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நெருங்கிய சொந்தம். பாபாவுக்கும் எனக்கும் ரொம்ப க்ளோஸான கனெக்ஷன் அப்படின்னு ஆழமாக ஃபீல் ஆச்சு. அவரை பார்த்த உடனே, பிரம்மா பாபாவை பார்த்த உடனே அந்த ரூபத்தில் தான் நான் அவரை வந்து எப்போவுமே நினைப்பேன், என் புத்தியில் வச்சுருந்தேன். அதனால் மேரா பாபா, என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெருங்கிய உணர்வு ஏற்படுதில்ல நமக்கு. பாபா என்னுடையவர். அதனால் மேரா பாபா அப்படின்னு சொல்லும், என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லும்போது என்னுடையவர், அவர் எனக்கு மட்டும் சொந்தக்காரர், என் இதயத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய ராமர் அப்படிங்கிற ஃபீல் ஆகுது. எனக்காகவே உதித்தவர், எனக்காகவே உதயமானவர், எனக்காகவே அவதரித்தவர்
என்னை பார்க்குறதுக்கே டெய்லி வராரு, எனக்காக வாணி சொல்கிறாரு, எனக்காக அமிர்தவேளை காத்துட்ருக்காரு எப்போ எனக்கு குழந்தை வரும் அப்படின்ட்டு. எனக்காக கூடவே எப்போவுமே என்னுடைய பாதுகாப்பிற்காக, என்னுடைய எல்லா வசதிகளுக்காக, என்னுடைய எல்லா சுகம், சாந்தி, ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையை எனக்கு அமைச்சு தர்றதுக்காக எப்போவுமே எனக்கு கூட ரெடியாக இருந்து என்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா அந்த ஒரு பரமாத்மா இறைவன் என்னுடையவர். அவர் அந்த பாட்டில் பாபா கடலாக சொல்கிறாங்க. அவர் என்னுடையவர் சாதாரண ஆள் கிடையாது. எனக்குன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரே ஒரு ஜீவன், ஒருத்தர் மட்டும்தான். ஆனால் அவர் கடல், சாதாரண ஆள் இல்லை. கடலே என்னுடையவராகிட்டார். அவர் கூட நமக்கு சம்பந்தம் இருக்குது, ரொம்ப நெருங்கின சம்பந்தம், க்ளோஸ் கனெக்ஷன். இந்த ஒரு அனுபவம் நமக்கு வந்துச்சுன்னா அவர் எனக்கு நெருக்கமானவர், க்ளோஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே யோகா கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப யோகாவுக்காக முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னுடையவர், அவர் கடல், என்னுடைய இதயத்தின் அருகாமையில் இருக்கக்கூடியவர், அவர் என்னுடையவர். மேரா இன்றைக்கி இந்த முரளியினுடைய 7 கடல்களில் பார்ப்போம். இன்று 18/1/1993 வருஷத்தினுடைய முரளி, 18 ஜனவரியினுடைய முரளி. ஆக்சுவலி பாபா அன்பு கடல் ரூபத்தில் இருப்பார். அப்போ தலைப்பு, முரளியின் தலைப்பு பிரத்யக்ஷதாவின் ஆதாரம் திட பிரதிக்ஞா, வெளிப்படுதலின் ஆதாரம். பாபா வெளிப்படுத்துகிறோம் உலகம் ஃபுல்லாக அப்படின்னா அதுக்கு ஆதாரம் என்ன? திட உறுதிமொழி. அதுதான் தலைப்பு. ஃபஸ்ட்டு என்னுடைய பாபா மகா வாக்கியங்களின் கடலாக இருக்கின்றார். என்னுடைய பாபா சர்வ சமர்த்திகளின் கடலாக இருக்கிறார். எல்லாத்துலேயும் கடலாக இருக்கிறார். என்னுடைய பாபா சொமான்களை வழங்கக்கூடிய வள்ளலின் கடலாக இருக்கிறார். வள்ளல் ரூபத்தில் கடலாக இருக்கிறார். சொமான்களை கொடுக்குறார் கடல் போல. என்னுடைய பாபா திடமான உறுதிமொழி கடலாக இருக்கிறார், உறுதிமொழியின் கடலாக இருக்கிறார். மேரா பாபா, என்னுடைய பாபா சகானுபூதியின் கடலாக இருக்கிறார். என்னுடைய பாபா சகயோகத்தின் கடலாக இருக்கிறார். என்னுடையவர் அவர் கடலாக இருக்கிறார். ஆனால் அவருடைய மகிமை அப்புறம் அப்பார், கணக்கில் அடங்காதது. கடலையை இங்கா மாற்றுங்க, இந்த உலகத்தினுடைய கடலை, மரங்கள் எல்லாம் வெட்டி பேனா வாக்குங்க, வானத்தில் வரைங்க, எழுதுங்க. அவருடைய மகிமை எழுத முடியுமா? நம்மளால் முடியாத காரியம். இத்தனை பிகேஸ் சேர்ந்து எழுதினா கூட அவருடைய மகிமை கணக்கில் அடங்காதது, எழுத முடியாது. அவ்வளோ மகிமை. அவர் என்னுடையவர், அதுதான் முக்கியம். ஆனாலும் இந்த பாட்டில் அழகழகான மகிமைகள் இருக்குது. இந்த பாட்டில் என்னுடைய பாபா, இந்த கடல், அந்த கடல், எத்தனை கடல்கள், எவ்வளோ மகிமைகள் நிறைஞ்சிருக்கு. எழுத முடிஞ்சது கொஞ்சம்தான். பாபா மகா வாக்கியங்களின் கடலாக இருக்கின்றார். பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தை, முரளியில் வரக்கூடிய முரளி மூலமாக நமக்கு பாபா ஒவ்வொரு வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு சப்தங்கள். ஏன்னா பாபா அவ்வியக்தமாக இருக்கிறார், உடலு கிடையாது. அவர் திரிகால தரிசியாக இருக்கிறார், திரிலோகநாதனாக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? ஒரு கடலாக இருக்கின்றார். அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய உச்சாரணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு கடல் ரூபத்தில் வெளிப்படுது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய காதுகளில் துளைச்சிட்டு போகும்போது நமக்குள் மாற்றம் என்ற ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துது. மாற்றம் என்ற ஒரு புரட்சி அங்கே ஏற்படுது. நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அனுபவம் சொல்லியிருக்காங்க. எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருமோ, சூழுமோ நம்மளை மேகங்கள், கருமேகங்கள், அப்போ நான் முரளியை எடுத்து படித்தேன், அப்போ சமாதானம் அங்கு கிட்டியது. நமக்கு கிடைக்குதுல்ல, நார்மலாகவே தூங்கிட்டு இருந்த ஆத்மா முழிச்சிருச்சு. பாபாவுடைய மகா வாக்கியத்தின் மூலமாக ஞான அமிர்தம் உள்ளே போச்சு. தூங்கிட்டு இருந்த சஞ்சீவனி பூட்டி போச்சு. லக்ஷ்மணன் எப்படி முழிச்சு எந்திரிச்சார், அதே போல் ஆத்மா முழிச்சு எந்திரிச்சிச்சு. சஞ்சீவனி மூலிகை, இந்த வாணி முரளி, அவர் கடல். அவருக்கு 3 காலமும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு முரளியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு? அவ்வியக்த வாணி ஆச், இன்று அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் பாபா, ஸ்டார்டிங். ஏன்னா நாளைக்குங்கிறது அது ஒரு பொழுதும் வராது. இன்று அப்படிங்கிறது ஒரு நாளும் போகாது.
நாளைக்குங்கிறது வரவே செய்யாது, வராதது தான் நாளை. இன்று அப்படிங்கிறது போகாது. ஏன்னா இன்னைக்கு தான், இன்னைக்குன்னா அது இன்னைக்கு தான். இன்று அப்படிங்கிறது சதா நிரந்தரமாக நீடித்திருக்கு. அதனால பாபாவுடைய வார்த்தைகள், அந்த சப்தம், அது இன்றைக்கானது, அது இப்பொழுதுக்கானது. எப்போ நீங்கள் அந்த முரளியை படிக்கிறீங்களோ அது எல்லாமே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள முரளியாக இருந்தாலும் சரி, இன்று அப்படின்னா அது இன்று தான். 1993 வருஷத்தினுடைய வாணியை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்று. அப்போ அது இன்னைக்காக சொன்னது, அது 93 கடந்துருச்சு. ஆனால் அது நம்ம ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்றைக்கானது. ஏன்னா பாபா இன்று அப்படிங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருக்காரு. இன்னைக்குனா அது இன்னைக்கு தான். அதனால் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதனால தான் நமக்கு அதில் சமாதானங்கள் கிடைக்குது. ஒவ்வொரு சமஸ்யாவிற்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் அந்த முரளியிலேருந்து நமக்கு கிடைக்குது. எந்த ஒரு வாணியும் பேஜ் தொடங்க, அது உங்களுக்கு சமாதானம் அங்கு தென்படும். பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு மகா வாக்கியமும் எவ்வளோ சக்திகள் கொடுக்குது, எவ்வளோ பிரேரணை கொடுக்குது, எவ்வளோ தூண்டுதல் கொடுக்குது. பாபா என்னெல்லாம் சொன்னாரோ சொல்லியிருக்காரோ அதை நம்ம படிக்கும் போது அந்த வார்த்தைகளில் நமக்கு ஃபீல் ஆகுது எவ்வளோ சக்திகளை சுமந்து அந்த வார்த்தைகள் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறது. அது வெறும் சப்தங்கள் அல்ல, அது வைப்ரேஷன், சக்திகளால் அது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. சக்திகள் அப்படிங்கிற ஒரு பல்லக்கு மேலே அந்த வார்த்தைகள் ட்ராவல் ஆகி நமக்கு முன்னாடி வருது, நம்ம காதுகள் மூலமாக ஆத்மாக்குள்ளே போகுது. அப்போ மாற்றங்கள் நிகழுது. சக்தி உள்ளே போச்சு, அங்கே மாற்றம் ஏற்பட்டுருச்சு நமக்குள்ள. அதை படித்த உடனே நமக்கு என்ன வேணுமோ அது உடனே கிடச்சிருச்சு. ஏன்னா அது இன்றைக்கானது, இன்றைக்காக சொல்லப்பட்டது, இன்று எனக்கு தேவை இருந்தது. அதை பாபா அந்த மகா வாக்கியத்தின் மூலமாக எனக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டார். நிறைய பேருக்கு சொல்கிறாங்க 93 வருஷத்தினுடைய ரிவைஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, அதை எது கேட்கணும், நம்ம இன்னைக்கு உள்ளது கேட்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கே நடந்துட்டு இருக்க பட்டியை பார்த்து பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மறந்துட்டாங்க, அந்த வானிலை பாபா இன்று அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. அது இன்றைக்கானது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த முரளியை எடுத்து படிங்க, அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஏன்னா திரிலோகநாத் பாபா, திரிகால தரிசி, திரிநேத்ரி பாபா, எல்லா காலத்தையும் 3 காலத்தையும் 3 லோகத்தையும் அறிந்தவர், அறிந்துதான் அனைத்து மகா வாக்கியங்களையும் கொடுத்திருக்கிறார். அதனால மகா வாக்கியங்களின் கடலாக இருக்கிறார் என்னுடைய பாபா. எந்த ஒரு வாணியை வேணாலும் எடுங்க, எந்த வாணியை எடுத்தாலும் பாபா இன்னைக்கு எனக்காக கொடுத்துட்ருக்காரு. எல்லா வானிலையுமே சக்திகள் நமக்கு கிடைக்குது, சக்திகள் ஃபீல் ஆகுது. ஏன்னா அது சக்திகளால் நிறைஞ்ச ஒரு வார்த்தைகள், சாதாரண வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அது பொருள் பொதிந்த மட்டுமல்ல, அது சக்திகளால் பொதியப்பட்டது. சக்திகளின் கவர்களில் அது பொதிஞ்சு பேக் பண்ணி ட்ராவல் பண்ணி நம்மளை நோக்கி வருது. அதனால சொல்யூஷன் கொடுக்குது. அது இன்னைக்கு முரளி 2 வார்த்தை மேக்ஸ் பெருசாக மெயினாக, ஒன்று சமர்த்தி, இன்னொன்று உறுதிமொழி. சமர்த்தினா தமிழில் சக்தின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க, ஆனால் அது தப்பு. சமர்த்தி அப்படின்னா சக்தி அல்ல, சமர்த்தி அப்படின்னா சாமர்த்தியம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜேம்ஸ் பாண்ட் 007 இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு ஃப்ளைட் ஓட்டினா ஃப்ளைட் ஓட்டுவார், கப்பல் ஓட்டுவார், கார் ஓட்டுவார், வீல் சேரில் போகணுன்னா போவார், இதில் காலில் ஸ்கேட்டிங் பண்ணுவார், நீச்சல் அடிக்கணும்னா நீச்சல் அடிப்பார், கடலில் போவார், கப்பலை சப்மரீனை ஓட்டுவார், அப்புறம் பாம்ஸை பிளாஸ்டில் பண்ணுவார், பாம்ஸை ரெடி பண்ணுவார், அது இல்லாமல் பண்ணுவார். எல்லா திறமைகளும் இருக்கும். அதுக்கு இப்போ தான் சமர்த்தி. தெரியாதது ஒன்றுமே கிடையாது. அதனால் இன்னைக்கு முரளியினுடைய முக்கியமான மெயின் 2 சமர்த்தி, அப்புறம் உறுதிமொழி. தமிழில் வெறும் சமர்த்தினா சக்தி சாலி அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அது சக்தி மட்டும் கிடையாது, சக்தினா ஒரு லிமிட் தானே, எல்லாமே. சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாம், சாமர்த்தியசாலி, ஆல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். பாபா அதில் சொல்கிறாரு, இந்த சமர்த்தி, அந்த சாமர்த்தியத்திற்கு ஒரு சாவி இருக்குது. உங்களுடைய பட்டியினுடைய டைட்டில் என்ன? மேரா பாபா, என்னுடைய பாபா. இந்த சமர்த்தி அப்படிங்கிறது ஒரு கஜானா. நீங்கள் ஜென்மம் எடுத்த உடனே உங்களுக்கு சமர்த்தி பிறப்புரிமையாக உங்களுக்கு கிடச்சிச்சு. அது எப்போ நமக்கு கிடைக்கும்? எப்பொழுது நம்ம மேரா பாபா, என்னுடைய பாபா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, ஃபீல் பண்ணுறோமோ, சொல்கிறோமோ, அப்போ அவர் ஆக்குறோமோ என்னுடைய பாபாவை, அப்போ தான் கிடைக்கும். வெறும் சொல்கிறது மட்டும் இல்லை,
அந்த சமீபத்தன்மையினுடைய அனுபவம் செய்யணும். மேரா பாபா என்னுடையவர், அவர் எனக்கானவர், எனக்காக மட்டுமே. இந்த பாபா சொல்கிறாங்க, என்னுடையது தான் நம்மளை கட்டி போடுது, இந்த உலகத்தில் உள்ள என்னுடைய விஷயங்கள். என்னுடைய பாபாங்கிறது நம்மளை முக்தி கொடுக்குது. இந்த சரீரம் என்னுடையது, இந்த வஸ்துக்கள் என்னுடையது, இந்த பொருட்கள் எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம், கட்டப்பட்டுருக்கோம். அந்த மேரா ஒரே ஒரு பாபா, பற்றற்றவரை பற்றுக, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு, திருக்குறள் சொல்லுது இல்லையா? பற்று யாருக்கு இல்லாத ஒருத்தரோ அந்த ஒருத்தரை பற்றிக்கோங்க. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பற்றும் நமக்கு நீங்கிடும் தானாகவே. உலகத்தில் உள்ள பந்தனங்கள் நீங்கணும் அப்படின்னா பந்தனம் இல்லாதவரை நம்ம பிடிச்சுக்கணும். பந்தனம் இல்லாதவர் கூட நம்ம பந்தனம் ஆயிடணும். ஆன்மீக ஸ்மிருதியின் மூலமாகத்தான் பாபா நம்மளை இந்த சமர்த்த ஸ்வரூபமாக மாற்றிருக்கிறாரு, சாமர்த்தியசாலிகளாக மாற்றிருக்கிறாரு. அந்த ஸ்மிருதி எப்போ வருமோ அப்போ நமக்கு தானாகவே அந்த சமர்த்தி வந்துடும். நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. பாபா சொமான்களின் கடலாக இருக்கிறார், சொமான்களை வழங்கும் வள்ளலாக இருக்கின்றார். சொமானின் தாத்தா கடல் சாகர். இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குதோ எல்லாத்துலேயுமே இந்த சொமான்கள் தான் அங்கே வேலை செய்யுது. எல்லாத்தையும் நம்ம சொமானாக மாற்ற முடியும். சக்திக்காக இருக்குது, அங்கே சொமான் தான் முக்கியமான பங்காற்றுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பாட்டு கேட்கலாம், அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பாபா என்னெல்லாம் சொமான் கொடுத்தாரோ அதனுடைய ஒரு சார ரூபமாக, ஒரு கீவேர்டாக நான் எழுதினேன். அந்த கீவேர்டை ஒரு பாட்டாக மாற்றிட்டான். ரொம்ப சின்ன பாட்டு தான், ஆனால் அதை வச்சு நீங்கள் 1000 சொமான் எழுதிடலாம். இதில் ஒரு வார்த்தை இருக்குது, பச்சா குழந்தை அப்படின்ட்டு. அப்போ நான் பாக்கிய விதாதாவின் குழந்தை, பரமாத்மாவின் குழந்தை, நான் பகவானின் குழந்தை, நான் பரமாத்மாவின் குழந்தை, மற்றவங்களுடைய இந்த ஒரு தேவாத்மாவா, இந்த ஒரு தர்மாத்மாவினுடைய குழந்தை கிடையாது, நேரடியாக பரமாத்மாவின் குழந்தை. இப்படி நிறைய நம்ம அது கூட ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அதே மாதிரி ராஜா, எஜமானன் அப்படின்ட்டு ஒரு கீவேர்டு எடுத்துகிட்டு அதை வச்சு நிறைய சொமான் நம்ம உருவாக்க முடியும். அதனால் இப்போ நாங்கள் கேட்டுகிட்டே இருங்க, கண்ணு மூடி கேளுங்க. கேட்க எத்தனை கீவேர்டு இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள், நோட் பண்ணுங்கள், ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒவ்வொரு கீவேர்டை வச்சு நீங்கள் நிறைய சொமானை உருவாக்க முடியும். ஏன்னா இது சொமான்களுடைய மாலை. இப்போ பாட்டு கேட்கலாமா? நான் சுயமரியாதையில் நிலைத்திருக்கும் ஆத்மா, நான் சுயமரியாதையில் நிலைத்திருக்கும் ஆத்மா, நான் சுயமரியாதையில் நிலைத்திருக்கும் ஆத்மா, நான் சுயமரியாதையில் நிலைத்திருக்கும் ஆத்மா, சுயமரியாதையில் நிலைத்திருக்கும் ஆத்மா, சுயமரியாதையில் நிலைத்திருக்கும் ஆத்மா.
விசேஷமாக செய்யுங்கள். ரிஷி மற்றும் யோகியாகி ஆகி ராமாயணம் மகாபாரதத்தை படித்தோ பூஜை மற்றும் பூர்வஜை நினைவு செய்து தேவி தேவர்கள் ஆவோம். அலங்கார ரூபத்தை தாரணை செய்து தரிசனமளிக்கும் மூர்த்தியாவோம். சுபமானின் மாலையினால் தனக்கு தானே மதிப்பளிப்போம் வாருங்கள். சுபமானின் மாலையினால் தனக்கு தானே மதிப்பளிப்போம் வாருங்கள். ஓம் சாந்தி. சின்ன பாட்டு தான் இது, ஒரு சின்ன பாட்டு. இதில் ஒரு 5 லைன் தான் வருது. முதல்ல குழந்தை, அப்புறம் அப்புறம் எஜமானன், அப்புறம் ராஜா, அப்புறம் மறுபடியும் அதிகாரி, இந்த மாதிரி 5. குழந்தையாகி அதிகாரி, அப்புறம் ராஜாவாகி எஜமானன் ஆகிறோம். விஸ்வசேவாதாரியிலேருந்து விஸ்வ கல்யாணக்காரி. இது நான் யோசித்து பார்க்கும்போது இந்த 5 லைனை நினச்சிட்டோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து 500 சோமான்கிட்ட நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் இதை வச்சுக்கிட்டே நான் எழுதுனேன். 500-600 சோமான் வந்துச்சுங்க உண்மையிலே. குழந்தையாகி அப்புறம் அதிகாரி ஆனோம், அப்புறம் ராஜாவாகி எஜமானனாகவும், அப்புறம் சேவாதாரி, அப்புறம் விஸ்வ கல்யாணக்காரி, உலகிற்கு நன்மை செய்கிற ஆயிட்டோம். இப்போ பச்சா குழந்தை அப்படின்னா நாம் பகவானுடைய குழந்தை, நம்ம ஈஸ்வரனுடைய சந்தானங்கள், ஈஸ்வரி சந்தான், இறைவனுடைய குழந்தை. பாக்கிய விதாத்தா பாபாவனுடைய குழந்தை, சிருஷ்டியை கர்த்தாவினுடைய குழந்தை. நம்ம சிவனுடைய புத்திரர்கள். நான் சிவபுத்திரன். சிவபுத்திரி வராது, ஏன்னா சிவன் வந்து ஜோதியா இருக்கார்ல. சிவபுத்திரன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நிறைய சோமான நீங்கள் நினைங்க. ஓகேவா? குழந்தை அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டு என்னென்ன சோமானம் சொல்லுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ 2-3 சொன்னீங்க, இன்னும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சோமானம் எடுக்கலாம்? ஒரு குழந்தைன்னு வச்சுக்கிட்டு நான் வாரிசு குழந்தை. வேற அதாவது கீவேர்டு வந்து இங்கே என்னன்னா பச்சா குழந்தை. அதை பேஸ் பண்ணி அதை வச்சுக்கிட்டு தான் மற்றது சொல்லணும். ஓகே, நான் பாக்கிய விதாதாவின் குழந்தை. ரொம்ப சூப்பர். நான் பாபாவின் குழந்தை, அருமை. அப்புறம் நான் மீட்டா பச்சா, இனிமையான குழந்தை. அதாவது பச்சா ஆகி முடிஞ்சுதா குழந்தை. அடுத்து அதிகாரிக்கு சொல்லுங்க. நான் இதே சிம்மாசன அதிகாரி. இப்போ நீங்கள் சொல்லுங்க இன்னும் சோமான். நான் அதிகாரிங்கிறத வச்சு சொல்லுங்க பார்ப்போம். அதிகாரிங்கிற வார்த்தையில் முடியணும், இல்லை ஆரம்பிக்கணும். நான் விஸ்வராஜ்ய அதிகாரி. ரொம்ப சூப்பர். வேற நான் சர்வசக்திகளின் அதிகாரி. நான் பாபாவின் ஆஸ்தியின் அதிகாரி. நான் சத்தியுகத்தின் அதிகாரி. நான் மதுபனின் அதிகாரி. வேற நான் சர்வ பிராப்திகளின் அதிகாரி. வேற நான் கர்மேந்திரியங்களின் அதிகாரி. வேற அனைத்து கஜானாக்களுக்கும் அதிகாரி. வேற நான் சர்வ சக்திகளையும் பயன்படுத்தக்கூடிய பிரயோகி அதிகாரி ஆத்மா. பாருங்க, ஒரு அதிகாரிங்கிற வார்த்தையை வச்சுட்டு நம்ம எவ்வளவு சோமானம் உருவாக்க முடியுது பாருங்க. குழந்தையிலிருந்து நான் அதிகாரி ஆனேன், அப்புறம் ராஜாவாகி, அப்புறம் மாலிக்கானேன், எஜமானன் ஆனேன். சரி, ராஜாவுக்காக என்ன சொல்லுவீங்க? நான் கவலையற்ற மகாராஜா. நான் ராஜ்குமார், ராஜா, கர்மேந்திரியங்களுக்கு ராஜா. அடுத்தது மாலிக்காக சொல்லுங்க. மாலிக் அப்படின்னா அது எஜமானனுக்காக என்னென்ன சோமான்? நான் விஸ்வத்தின் மாலிக், உலகத்தின் எஜமானன். கர்மேந்திரியங்களுக்கு நான் மாலிக், கர்மேந்திரியங்களுக்கு எஜமானன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க. நம்ம இப்போ இந்த பாட்டில் வரக்கூடிய வச்சு பார்த்தோம் அப்படின்னா 5 இது வருதுல, நிறைய சொமான் நம்ம இதே மாதிரி செய்யலாம். நம்ம சொமான அதில் நினைவுபடுத்த முடியும் அதை வச்சு. அடுத்த சரணம் வந்து நம்ம கேட்டோம். இதில் பூஜ்ய மற்றும் பூர்வஜ் நினைவு பண்ணி, பூஜ்ய மற்றும் பூர்வஜ் அந்த சுரூபத்தை நினைவு பண்ணி நம்ம தெய்வதைகள் ஆனோம் அப்படின்னு வந்ததா. ரிஷி யோகிகளுடைய வாழ்க்கையில் ரிஷியாக யோகியாக இருந்து அந்த வாழ்க்கையில் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம்லாம் நம்ம படித்தோம். பூஜ்ய சுரூபம், பூர்வஜ் சுரூபத்தை நினைச்சு நம்ம வந்து தேவதைகளானும் அலங்கார சுரூபத்தை நினைவு பண்ணி அலங்காரத்தை தாரணை செய்து தரிசனிய மூர்த்தி ஆனோம். தரிசனம் கொடுக்கும் மூர்த்தி. ரிஷி யோகிகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ரிஷியை வச்சு என்ன சோமான் இருக்கு? ரிஷி வந்து இப்போ கீவேர்டு.
அதுக்கு ரிஷியை வச்சு சோமான்னு சொல்லுங்க. ரிஷிக்காக என்ன சொல்லலாம்? ராஜரிஷி. நான் ராஜரிஷி ஆத்மா, நான் ராஜரிஷி ஆத்மா. அப்புறம் வேற ஒரு யோகிக்காக சொல்லுங்க பார்ப்போம். நான் ராஜயோகி, நான் சகஜ யோகி, நான் ரம்தா யோகி, நான் கர்ம யோகி. பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் வந்ததில் அப்போ அதிலிருந்து விடுபட்ட நிலை. நான் உண்மையான கோபகோபிகள் இருக்கிறேன். பாகவதத்தில் யார் வராங்க? மகாபாரதத்தில் நான் அர்ஜுனனாக இருக்கிறேன், நான் யுதிஷ்டனாக இருக்கிறேன், நான் திரௌபதியாக இருக்கிறேன், நான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமான ஆத்மா, நான் சக்திசாலியான பீமனாவேன், நான் மகாவீர் ஹனுமான் ஆவேன். மகாபாரதத்தில் என்னெல்லாம் பாத்திரங்கள் வருதோ அந்த கேரக்டர் அது நம்மளுடைய ஒரு சொமான். ராமாயணத்தில் என்ன இருந்தது? நான் உண்மையான ராமரின் சீதை ஆவேன், நான் அங்கதன், நான் ஹனுமான். அதாவது இப்போ சொமான்களை வழங்கும் வள்ளல் பாபாவினுடைய கடலாக இருக்கிறார். அப்படி பார்த்தா அடுத்தது வரதானங்களை வழங்கும் வள்ளல் கடல். நிறைய வரதானம் பாபா கொடுக்குறாரு, ஆனால் நமக்கு நினைவு இருக்க மாட்டேங்குது. இது மறதி மற்றும் நினைவினுடைய விளையாட்டு, அதனால மறந்து போயிடுறோம். அதனால அடிக்கடி அதை நினைவுபடுத்திட்டே இருக்கணும். அமிர்த வேளையில நினைவு பண்ணுங்க, பாபாவிட்டு என்ன வரதானம் கிடைச்சிருக்குது. எப்படி நேத்தனுடைய வரதானம் என்ன? சாட்சி மற்றும் சாட்சியின் நிலை மூலமாக வெற்றியை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. அந்த வரதானத்தை நம்ம அடிக்கடி நினைவுபடுத்தி பார்க்குறோம். அப்படின்னா இன்னைக்கு பாபா என்ன வரதானம் கொடுத்தாரு, இன்னைக்கு என்ன வரதானம் கொடுத்தாருன்னு நினைக்கும் போது நமக்கு அது வெற்றி கிடைக்கும், வெற்றி மூர்த்தி ஆயிரும். பாபா சொல்றாரு, உங்களுக்கு திருமூர்த்தி வரதானம் கிடைக்குது. ஒன்று ஸ்ரீபாபாட்ட இருந்து, ஒன்று பாக்கிய விதாதாகிட்ட இருந்து, இன்னொன்று ஜெகதம்பா சரஸ்வதி. ஒன்று ஸ்ரீபாபா பிரம்மா பாபா, அடுத்தது மம்மா. 3 பேர் மூலமாக 3 வரதானம் கிடைக்குது. 3 பேர்ட்டு வரம் கிடைக்குது அப்படின்னா அப்போ வெற்றி மூர்த்தி ஆயிடுறோம். அடுத்த திட பிரதிஜ்ஞா செய்ய வைக்கக்கூடிய கடலாக இருக்கிறார் பாபா. திடமான உறுதிமொழி, திடமான ப்ராமிஸ், திடமான உறுதிமொழி எடுக்க வைக்கிறது கூடிய கடலாக இருக்கிறார் பாபா. ஒவ்வொரு கடலும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, வாயில நுழைய மாட்டேங்குது. இது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லையா? 3 விதமான குழந்தைங்க, ஒருத்தவங்க சாக்கு போக்கு சொல்றாங்க, ஒருத்தர் சோம்பேறிகளா இருக்காங்க, அடுத்தது இன்னொருத்தவங்க மற்றவங்களை பார்க்கக்கூடிய பார்வையை வச்சுட்டு இருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் வரும்போது தான் உங்களுடைய திடமான உறுதிமொழி ஒரு ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, இதை பண்ணி ஆகணும், இந்த வாரத்துக்குள்ள இதை முடிக்கணும்னு. இந்த 3 அதை கலைச்சு விட்டுருது, அந்த செட்டிங்கை, மைண்ட் செட்டிங்கவே. அப்போ சாஸ்திரங்களை நம்ம படிக்கிறோம், ஹிஸ்ட்ரியில் நம்ம கேட்குறோம், அதுலலாம் என்ன அவங்க ஒரு உறுதி எடுக்கிறாங்களாம், உறுதிமொழி அது ரொம்ப திடமான உறுதிமொழியாக இருக்கும். பீஷ்ம பிதாமகருடைய அந்த உறுதிமொழி தான், ப்ராமிஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கடைசி வரைக்கும் சாகிறது வரைக்கும் அவர் விடவே இல்லை அப்படின்னு ஸ்டோரியில் காட்டியிருக்காங்க. அவர் எதை வச்சு ப்ராமிஸ் பண்ணார்? இந்த பூமி, இந்த ஆகாயம், இந்த நீர், இந்த வாயுவை நான் சாட்சியாக்கி நான் உறுதி எடுக்கிறேன், நான் சாகும் வரை பிரம்மச்சரியனாக வாழ்வேன், பிரம்மச்சரியனாக சாவேன். அப்புறம் என்ன சொன்னாரு? நான் சாகும் வரை இந்த சிம்மாசனத்தில் அமரமாட்டேன், அதற்கு சேவகனாக இருந்து சேவை செய்வேன், யார் இருந்தாலும் சரி. நான் இந்த சிம்மாசனத்திற்கு அடிமை, இதில் அமர்ந்திருப்பவரின் அடிமை அல்ல அப்படிங்கிற மாதிரி. அதனால பிடிக்காத ஆள் உட்கார்ந்துருந்தா கூட அவர் அங்கேயே இருக்க வேண்டியதாச்சு. ஆனால் ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டாரு. அழியக்கூடிய பொருளை அவர் சாட்சியா எடுக்கலை, சத்தியவதியை சாட்சியா எடுக்கலை, காந்தாரிய சாட்சியா எடுக்கலை, திருதராஷ்டிரனை சாட்சியா எடுக்கலை. அவர் எதை சாட்சியா எடுத்தாரு? அவர் சபதம் எடுக்கும்போது அழியாத அவினாசியான பொருட்களை வச்சு, அவினாசி விஷயங்களை வச்சு, அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், அந்த 5 தத்துவங்களை சாட்சியா வச்சு அவர் சபதம் எடுக்கிறார், பிராமிஸ் பண்றாரு. 4 திசைகளையும் சாட்சியாக வைத்து நான் சபதம் எடுக்கிறேன், உறுதிமொழி எடுக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அவரு என்ன புரிஞ்சிருந்தாருன்னா, இந்த பொருட்கள் இருக்கும், இங்க எதிரில் இருக்கிற மனிதர்கள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த நிலம், நீர், 5 தத்துவங்கள், திசையாகட்டும் எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு அவர் அந்த அவினாசியான பொருட்களை வச்சு, அழியாத பொருட்கள் மேல ஒரு சபதம் எடுத்தாரு, உறுதிமொழி எடுத்தாரு, ப்ராமிஸ் பண்ணாரு. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராமிஸ் எடுக்கலாமா? நான் ஆத்மா, எல்லாம் நேராக கண்ணாடி கையை முன்னாடி வைங்க. இன்று நான் இந்த ஆகாயம், இந்த பூமி, 4 திசைகளையும் சாட்சியாக ஏற்றுக்கொண்டு திடமான உறுதிமொழி செய்கிறேன், திடமான சபதம் எடுக்கின்றேன். எனக்கு நானே. உங்களுக்குள்ள என்னெல்லாம் குறைகள் தெரியுதோ, அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு தோணுதோ, அதை நான் இன்னையிலிருந்து விட்டுருவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள உறுதிமொழி எடுங்க. இதை நான் ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன். ஓம் சாந்தி.
நம்ம வந்து உறுதிமொழி எடுக்கிறோம், வந்து அழியாத பொருட்களை வச்சு நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து திடமானதாக இருக்குது. அவள் அடிக்கடி சொல்லியிருக்காரு, திடமான பிரத்யக்ஷ இப்போ உறுதிமொழி அப்படின்னா அடிக்கடி அதை ரிப்பீட் பண்ணுங்க. அப்போ அதுக்குள்ள சக்தி நிறையுது. மீண்டும் 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 நினைக்கும் போது இப்போ நமக்கு துக்கம் எப்படி வந்தது, மீண்டும் மீண்டும் ஒரு வேண்டாத விஷயத்தை நினச்சி தான் அது அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, உட்காந்துருச்சு ஸ்ட்ராங்காக, போல்டு நட்டு போட்டு முறுக்குன மாதிரி. அப்போ அது வந்து துக்கத்தை கொடுத்து உறுத்திட்டே இருக்குது, அது எடுக்க முடியல. அதே மாதிரி இந்த விஷயங்கள் அப்படி மீண்டும் மீண்டும் நினைத்து உங்களுக்குள்ள அதை ஸ்க்ரூ நட்டு போல்டு போட்டு முறுக்கி விட்டுருங்க. அடுத்தது பாபா வந்து சகானுபூதியின் கடலாக இருக்கிறார். சகானுபூதினா அனுபதாபத்தின் கடலாக இருக்கிறார் பாபா. யாருக்காவது ஏதாவது துக்கம் நடந்துருச்சுன்னா போய் வந்து எல்லாரும் போய் சமாதானம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் சகானுபூதினா அதுதான் அனுதாபம். பாபா அதில் கடலாக இருக்கிறார். பாபா வந்து அடுத்தது சகயோகத்தின் கடலாக இருக்கிறார். சகயோகம்னா 2 விதத்தில், ஒன்று உதவி, இன்னொன்று ஒத்துழைப்பு. 2 மீனிங் இருக்கு. சதா ஒவ்வொரு காரியத்திலையும் பாபா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு உதவி செய்கிறதுல நம்ம சொல்ல போனால் நம்ம என்னதான் சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோ நமக்கு உதவி செய்கிறார் பாபா. ஒவ்வொரு செகண்டும் நம்ம எல்லாருமே அனுபவிகள். ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் தான் நம்மளை இங்கே உட்கார வச்சுருக்கோம். ஒவ்வொரு சேத்திரத்துலேயும் ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, இன்னும் பண்ணுவார், அது நமக்கு தான் தெரியும். இப்போ கண்களை மூடுங்கள். நினைவு பண்ணுங்க, பாபா நமக்கு ஒவ்வொரு நேரமும் நேரத்திற்கேற்ப உதவி அளித்திருக்கின்றார், சகயோகம் கொடுத்திருக்கின்றார். அந்த சகயோகத்தை நினைவு செய்யுங்கள். பாபா உங்களுக்கு இதயத்திலிருந்து நன்றிகள். பாபா, நீங்கள் என்னை உங்களின் உதவியை கொடுத்து ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கூடவே இருந்து என்னை கவனித்துக் கொண்டீர்கள். பாபா, நீங்கள் உங்களுடைய இதய சிம்மாசனத்தில் அமர வைத்தீர்கள். மேலும் என்னை நெற்றி சிம்மாசனத்தில் அமர வைத்து சிராஜ் அதிகாரியாக ஆக்கினீர்கள். பாபா, பாபா இதய சிம்மாசனதாரியாகவும் ஆக்கிவிட்டீர்கள். பாபா, உங்களுடைய இந்த உதவிக்காக எவ்வளவு நன்றி கூறினாலும் அது குறைவுதான். எந்த வார்த்தைகளால் உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன். பாபா, நீங்கள் என்னை உறுதிமொழி எடுக்க வைத்து என்னுடைய அனைத்து பலவீனங்களையும் தூரமாக்கிவிட்டீர்கள். பலவீனங்களிலிருந்து என்னை காத்தருளிருந்தீர்கள். சமான்களின் மாலைகளால் என்னை நீங்கள் அலங்கரித்து என்னை தன்யனாக ஆக்கிவிட்டீர்கள். பாபா, பாபா நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள். நீங்கள் என்னுடன் எப்பொழுதெல்லாம் இருக்கிறீர்களோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை வசந்தமாக மாறிவிட்டது. பாபா, நீங்கள்தான் இந்த வாழ்க்கையை நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த வாழ்க்கையே வெறுமையாகி போயிருக்கும். சுகம் சாந்தி நிறைந்ததாக ஆக்கிவிட்டீர்கள் என் வாழ்வில். பாபா,
என் வாழ்வில் விடியலை தந்தமைக்கு நன்றி பாபா. ஓம் சாந்தி.
இரண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இதுதான் என் மனசுல இருக்கிற உற்சாகம். இதுதான் என் இதய